எதிர்காலத்தில் தமிழக அரசியல் களத்தில் இருவருக்கு இடையே உருவாக போகும் மிகப்பெரிய சதுரங்க போட்டி. பிரபல ஜோதிடர் அடித்து சொல்லும் அந்த இருவர் யார்? அவர்களின் பின்னணி என்ன என்பதை தெளிவாக விளக்குகிறது இந்த அரசியல் தொகுப்பு. பிரபலமான ஜோதிடராக வலம் வரும் ரத்தன் பண்டிட் அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் மற்றும் தொழில்துறை பிரபலங்களுக்கு பல ஆண்டுகளாக ஜோதிட ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். இவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அந்தஸ்தான ஜோதிடராக இருந்து முக்கிய ஆலோசனைகளை வழங்கியவர் என்ற பெருமையையும் பெற்றவர். அதேபோல் தற்போதைய முதலமைச்சர் விஜயுடன் நீண்ட காலமாக நெருக்கமாக இருந்து வருகிறார். சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலின் போது அவரது ஜோதிட கணிப்பு உலகம் முழுவதும் பேசும் பொருளானது. தேர்தல் ஆணையம் காலை 10 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்று அறிவித்திருந்த நிலையில் அதற்கு முன்பதாகவே காலை 9 மணியளவில் பூங்குத்துடன் விஜயை நேரில் சந்தித்து வெற்றிக்கு வாழ்த்துக்கள் என்று கூறி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் தேர்தல் முடிவுகள் வெளியானதில் விஜய் வெற்றி பெற்று தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக பொறுப்பேற்றதை தொடர்ந்து ரத்தன் பண்டிட்டின் ஜோதிட திறன் உலகம் முழுவதும் கவனம் பெற்றதுடன் அவரது கணிப்பு பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய ரத்தன் பண்டிட் அவர்கள், அரசியலில் யார் யாரெல்லாம் சாதிப்பார்கள், யாரெல்லாம் ஜொலிக்க மாட்டார்கள் என்று தனது கணிப்பில் தெரிவித்தார். அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் கையில் கட்டியிருக்கும் சிகப்பு கயிறு முருகப்பெருமானின் அருளின் அடையாளம். அந்த சிகப்பு கயிறு வெற்றியையும் உயர்வையும் குறிக்கிறது. முருகனின் அருளால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்றும் அவர் எடுத்துள்ள பாதை வெற்றி பாதையாக அமையும் எனவும் தெரிவித்தார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அரசியலில் இனி வெற்றி யோகம் இல்லை. அவருடைய அரசியல் பயணம் ஓய்வை நோக்கி செல்லும் என தெரிவித்தார். பின்னர் விஜய் அரசியலுக்கு வரவில்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் தற்போதைய சூழலில் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியே அமையும் எனவும் தெரிவித்தார். மேலும் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக அரசியலில் முதலமைச்சராகும் யோகம் இல்லை என கூறிய அவர், இனி தமிழக அரசியலில் முக்கிய சந்திப்பாக இருப்பவர் முதலமைச்சர் விஜய் தான் எனவும் தெரிவித்தார். குறிப்பாக எதிர்காலத்தில் நடிகர் தனுஷ் அரசியலுக்கு வருவதற்கான யோகம் இருக்கிறது என்றும், ஒருவேளை அவர் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்கும் நேரமும் காலமும் வந்தால் தமிழக அரசியலில் புதிய போட்டி உருவாகும் எனவும் தெரிவித்தார். பின்னர் தனுஷின் அரசியல் வருகைக்கு பிறகு தமிழக அரசியல் களம் புதிய கட்டத்தை நோக்கி செல்லும் எனவும் அவர் தெரிவித்தார்.